இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியான கனவா ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இது சூடான சாப்பாட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சள், மிளகாய், மல்லிப்பொடி இவ்வளோ தாங்க. இதை நல்லா கனவா கூட பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வந்துட்டு ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா இங்கே வதக்குறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இவ்வளோ தான். இது வந்துட்டு லாஸ்ட்டாக நம்மளுக்கு வதக்குறதுக்கு தேவைப்படும். இங்கே நான் வந்துட்டு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். கோகனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு நல்லா மூடி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ஆயில் வந்துட்டு ஃப்ரை ஆகுறப்போ உங்கள் மேலே வந்துட்டு தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கனவா வந்துட்டு நல்லா தண்ணி மீன் இல்லையா, அது வந்துட்டு தண்ணி விடும்போது ஆயிலிருந்து ஸ்ப்ளாஷ் ஆகும். அதுக்காக தான் நம்ம மூடி போட்டு பண்ணுறோம். இப்போ வந்துட்டு ஒன்ஸ் 2 பக்கமுமே வந்துட்டு கனவா ஃப்ரை ஆன உடனே நம்ம வதக்குறதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் சாட்டே பண்ணுங்கள். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப ரப்பரி டெக்ஸ்சர் கொடுத்துரும். இப்போ வந்துட்டு நம்மளோட ஃபுட் ரெடி. நீங்கள் இப்போ சூடான சாப்பாட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.